மை டியர் ஃப்ரெண்ட், என் பேர் வந்து டேனியல் ஃப்ரெண்ட். இப்போது நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ வீடியோ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன். தண்ணி கேன் போட்டுன்னு இருந்தேன், கார் துடைச்சிட்டு இருக்கேன். தண்ணி கேனில் வருமானம் கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக வருமானம் இல்லை. வீடு வெக்கேட் பண்ணதுலேருந்து தண்ணி கேன் வருமானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், கார் துடைக்கிறது 15 கார் துடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 கார் 15 கார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலையில் ஒரு 5 காரு, மதியம் ஒரு 10 மணிக்கா ஒரு 5 காரு, சாயந்தரம் ஒரு 5 கார் துடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயந்தரமாக துடைக்க நான் யூனிவர்சிட்டி கோட்டை ஸ்கூலில், பாலவாக்கம் யூனிவர்சிட்டி கோட்டை ஸ்கூலில் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் துடைக்கிறதுக்கு. அங்கே தான் பெசநகர் 5 கார், இங்கே வந்து யூனிவர்சிட்டி கோட்டை ஸ்கூலில் ஒரு 10 கார். காலைல பெசநகருக்கு போயிடுவேன், 10 மணிக்கா வந்து பாலவாக்கத்தில் வந்து துடைச்சிட்டு இருப்பேன். திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பாலவாக்கத்தில் துடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, இப்போது துடைக்க வரும்போது நான் ஒரு தம்பி, ஒரு 35 இயர்ஸ் தம்பி இருப்பார், ஒரு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தார். அந்த தம்பி ஓடி வந்து என்னை கூப்பிட்டார். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே, எங்கள் அப்பா விழுந்துட்டாருண்ணே, கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணே. சரின்னு என்ன பண்ணேன், அவங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பியோட ஃபேமிலி வந்து முஸ்லீம், அவங்க அப்பா முஸ்லீம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது, நான் அந்த லைஃப் ஹெல்ப்பில் ஹேண்டிகேப் ஸ்கூலில் வந்து நான் ட்ரைனிங் எடுத்தேன். அந்த ஸ்கூலில் படித்த பொண்ணோட அப்பான்னு. அப்போது அந்த ஸ்கூலில் படிக்கும் போது அவங்க அப்பா அந்த பொண்ணை விட வருவார். நான் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நான் கூட்டின்னு போவேன். அந்த ஸ்கூலில் கூட்டின்னு வான்னு சொல்லி மிஸ்ஸுங்கெலாம் சொல்லுவாங்க. அப்போது வந்து கூட்டின்னு வருவேன். அந்த பொண்ணை கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து அங்கே கிளாஸில் விடுவேன். இப்போது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் கார் துடைக்கும் போது அந்த தம்பிங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு போனேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க அப்பா வந்து கீழே விழுந்துருக்கிறார். அப்போது ஒல்லியாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருந்திருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்காரு. வீட்டில் உட்காந்துருக்காங்க, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க. அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 59. அவங்க சொல்கிறாங்க, அந்த அண்ணன் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகி கை கால் விழுந்துருச்சு. நான் விழுந்துச்சு சொல்லும் போது ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் அவங்க வீட்டில் போய் அந்த அண்ணன் ஒரு கால் பிடிக்கிறாங்க, நான் ஒரு கை பிடிக்கிறேன். எங்களால் தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்பாவை என்னால் தூக்க முடியல, வயசானவர். அவங்கள என்னால் தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு உங்கள்கிட்ட இந்த வீடியோஸை நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கை வந்து ஒரு ஷார்ட் பீரியடு. இந்த லைஃப் வந்து ஷார்ட் பீரியடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் வந்து ஷார்ட் பீரியட். அந்த லைஃப்பில் ஷார்ட் பீரியடில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துடணும். யாரையும் வந்து காயப்படுத்தாமல், யாரையும் வந்து குற்றப்படுத்தாமல், தான் வேலை உண்டு, தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டு இருந்தால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு இன்கேஸ் எனக்கு நான் இது எனக்கு தான் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க.
எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா அப்பா அடுத்தவங்க அம்மா அப்பா இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாழணும்னா அபோவ் ஒரு 59க்குள்ளே கடவுள் வந்து நம்மளை ஒரு பாதப்படியில் போய் நம்ம சேர்ந்துடணும், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடணும். இந்த கை கால் விழுந்துக்கிட்டு கை கால் உளுந்து அந்த இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு பேச்சு கூட நம்ம சரியாக இல்லாமல் தூக்க முடியாமல் ஒரு ஆளை தூக்கி அவங்களுக்கு அந்த பிரதருக்கு பணம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸு நிறைய பணம் இருக்குது, நல்லா செட்டில் ஆகிட்டுருக்காங்க, நல்லா வெல் செட்டில்டு. ஏன் சொல்கிறேன்னா இதே வந்து யாருமே இல்லாதது இல்லாதவங்களாக இருக்கும் போது அவங்க பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறீங்கன்னா ஆக்சுவலி நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, நான் வந்து கார் துடைச்சுன்னு இருந்தேன். அந்த இடத்துல அவங்க வீட்டில் கார் துடைச்சிருந்தேன், ஒரு லேடி வீட்டில் கார் துடைச்சுன்னு இருந்தேன். அந்த லேடி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க என சொல்லியிருப்பேன். நாளைக்கு இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தகப்பனுக்கு வந்த மாதிரி நாளைக்கு எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் யாரையும் காயப்படுத்தாதீங்க, யாரையும் அந்த குத்தி காமிக்கக்கூடாது. நான் தான் என்னோடய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருப்பேன். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் போட்டிருப்பேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பேன், எல்லாம் போட்டிருப்பேன். ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினார், தம்பி ஆண்டவர் உங்களை பார்த்து பார்ப்பா, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார்ப்பான்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினார். முன்னாடி யாரையும் நீங்கள் வந்து காயப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வர பட்சத்தில் உங்களால் அதை தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் அந்த வலியை வேதனையை நீங்கள் வந்து தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த லேடி என்ன பண்ணாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க. என்னை வந்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, 40,000 பணம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க கடைக்கு. 40,000 கட்டினேன். போய் ஒரு 3 மாதம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதத்தில் நான் கடையை காலி பண்ணேன். அக்ரிமெண்ட் 1 இயர் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதத்தில் நான் கடையை காலி பண்ணேன். 8,000 வாடகை. நான் கார் துடைக்கிற காசு தான் நான் வந்து வாடகை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியா போட்டு எல்லாம் பண்ணேன். முதல்ல என்ன பண்ணாங்க, என்னை வந்து நான் லாயரு, நான் அட்வொகேட்டு, நான் வக்கீலுன்னு என்னை மிரட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க, திருப்பி 2 வாட்டி வந்து பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நான் கார் துடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் கிறிஸ்மஸ் டைம், என்னால் வந்து அவங்க காரை நான் சரியாக துடைக்க முடியல. பக்கத்தில் அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு காரை வந்து எப்போவுமே அவர் என்ன சொன்னார், காலைல வரதான் ஈவினிங் வந்து துடைச்சேன்னா பரவாயில்லப்பா, நீ வந்து துடைச்சிக்கோன்னு சொன்னாங்க. சரி, இந்த லேடியோட காரை இந்த லேடியோட காரை வந்து நான் வந்து என்னால் வந்து கேரள் அந்த டைமில் வந்து கிறிஸ்மஸ் டைம் கேரளுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரளுக்கு போகும்போது அந்த டைமில் கேரள சர்வீஸுக்கு போயின்னு இருக்கும் போது எல்லாத்துக்கும் போகும்போது
ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அந்த லேடி வந்து என்ன பண்ணாங்க, என்னை கூப்பிட்டாங்க. என்னங்க நீங்கள் கார் துடைக்கிறீங்களா இல்லையா? இல்லைம்மா, எனக்கு சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கிறிஸ்மஸ் டைமு, சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குமான்னு சொல்லும்போது, அக்கா ப்ரோக்ராம்ஸ் இருக்குக்கான்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் என்னை ஸ்டாப் பண்ணாங்க. அக்கான்னு சொல்லாத, மேடம்னு சொல்லு. ஏன்னா நான் இத்தனை காரை நான் துடைக்கிறவங்க எல்லாரையும் அக்கா, அண்ணன், மிஞ்சி வயசில் போயிருவீங்கன்னா ஆன்ட்டி, அங்கிள், தாத்தா, பாட்டி, இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்கண்ணா அண்ணன், அண்ணி, அந்த மாதிரி பேசுவேன். ஒரே குடும்பமாக நான் துடைக்கிற காரெல்லாம் இது ஊராமுட்டு காரு, இது எப்படி வேணாலும் நம்ம துடைச்சிட்டு போயிடலான்னு நான் துடைக்க மாட்டேன். நான் சொந்தமாக கார் வச்சு நான் துடைக்கிறேன்னா அந்த மாதிரி நான் துடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நான் துடைப்பேன். கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நான் இந்த டாபிக்கு வரேன். சரின்னு வந்து வார்ன் பண்ணாங்க. திருப்பி வந்து வார்ன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன். அந்த டைமில் வந்து அந்த லேடியும் அவங்க வீட்டுக்காரும் வந்து செப்பரேட் ஆகிருக்கிறாங்க, பிரிஞ்சு தனித்தனியாக. இவங்க தனியாக இருக்கிறது, அவங்க தனியாக அவங்க வீட்டுக்காரர் எப்படின்னா, நான் கார் துடைக்கிற இடத்துல அவங்க வீடு, இங்கே அவங்க வீடு இருக்கிறது. நான் குடோன் போட்ட இடத்துல அந்த லேடியோட வீடு இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் கீழே அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஒரு வீடு இருக்குது, கீழே ஒரு வீடு இருக்குது. கீழ் வீட்டில் அந்த அங்கிள், அந்த அண்ணன் இருப்பார்ல, அந்த அங்கிள், அந்த அண்ணனோட ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் இருக்க எல்லா பசங்களையும் தெரியும். வந்துட்டு போவாங்க, ஊருக்கு போவாங்க, திருப்பி வருவாங்க, ஊருக்கு போவாங்கன்னு. ஆனால் இந்த லேடியோட யார் பசங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கடையை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து மிரட்டினாங்க. சரி ரைட் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி 40,000 கொடுத்து நாங்கள் கடையை போட்டிருக்கோம் சார், இந்த மாதிரி மிரட்டுறாங்க சார்ன்னு சொல்லும் போது, எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும் சொல்லும் போது, சரின்னு சொல்லிவிட்டு அவர் நம்பர் எங்கிட்ட கொடுத்தாரு. அம்மா என்ன சொன்னாங்க, பிறகு வரும்போது பார்த்துக்கலான்னு அம்மா சொன்னாங்க. எதனா வேறு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் கழித்து அவர் கேட்டிருக்காரு அந்த லேடியை, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏன் பேசுகிறேன்னு. அந்த ஒரு கேட்டுட்டு ஒரு 2 days கழித்து நான் கடையை திறக்கிறேன். திருப்பி நான் கடைக்குள்ளே உட்காரவும் மாட்டேன். நான் ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன், தண்ணி கேனை சுற்றினே தான் இருப்பேன். அன்றைக்கி காலையில் பாஸ்டரோட காரை எல்லாத்தையும் பாலவாக்கத்தில் எல்லா காரையும் துடைச்சி முடிச்சுட்டு வந்து கடையை பெருக்கிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் கிளம்பும் போது அது வந்துச்சு. திப்புன்னு வந்துட்டு வாயில் வராத வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக எனக்கு பேசுச்சு. சரி ரைடு அம்மா, இது நான் இது உங்கள் இடம் இல்லைம்மா, இது நான் வாடகை கொடுத்து நான் இருக்கிற இடம். நீங்கள் வந்து இங்கே பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை சொன்னோன்னே உடனே வெளியே போய் ஒரே ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணை வெறுக்கி பார்க்குறான். குண்டை தூக்கி போடுச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு பொண்ணு இருக்கா, பையன் இருக்கிறானா, இது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது.
தூக்கி ஒன்று போட்டோன்னே என்ன ஆகிடுச்சு, அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை அன்றைக்கி நான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணாக்கிட்ட பேசியிருந்தேன் கார் துடைக்கிறதுக்கு பற்றி. அண்ணே எதனா ஒரு கார் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே சொல்லி சொல்லும் போது, அப்பா நீ தானே அவங்க வீட்டில் கார் துடைச்சின்னு இருந்த இருக்குனே. ஆமாக்கா, உன்னை பற்றி தான் வந்து அது பேசின்னு இருந்தது. இப்போது கடவுள்கிட்ட வந்து நீ தான் உன்னை பற்றி தான் அசிங்கமாக பேசினுச்சா தெரியலக்கா, அது அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்கக்கா, போலீஸுக்கு போகிறாங்கப்பா, அவங்க பொண்ணை நீ வரைக்கும் பார்க்குறியா சொல்லிச்சு. ஒத்துக்கப்பா அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. நான் தப்பு செஞ்சால் என்ன மன்னிச்சு விட்டுருவேன், நான் சாரிம்மான்னு கேட்டால் மன்னிச்சு விட்டுருவாங்கப்பா. என்ன இதில் நான் தப்பே செய்யலைப்பா, தப்பு செய்யாமல் தப்பு செஞ்சேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த லேடி அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைக்கிட்டே கேட்டேன், என்னம்மா என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமாம்மா, என்னை பற்றி உனக்கு தெரியாமே நீ வந்து ஒத்துக்கோன்னு சொல்கிறியே நாயம்மா, நீங்கள் பாஸ்டர் வீட்டில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் போய் அவங்க வீட்டில் கேட்க வந்தேனே, நான் அவங்க சர்ச்சில் சின்ன பையனில் இருந்து இது வரைக்கும் நான் அந்த சர்ச்சில் வளர்ந்துருக்கேன், சபையில் இருக்க எல்லா பிலீவர்ஸும் எனக்கு பழக்கம். நான் கார் துடைக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க, நான் தண்ணி கேன் போகிற வீட்டில் எல்லா வீட்லேயும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்கிறேன், அன்றைக்கி அந்த ஸ்ரீ சாரதா ஸ்கூல் வேன் போச்சு. நான் அந்த ஸ்கூல் வேனை பார்த்துட்டு இந்த ஸ்கூலில் தான் அந்த புறம்போக்கு நாயோட பொண்ணு வந்து ஏறிச்சின்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தங்கச்சிக்கிட்ட நான் அவளை பாப்பாவை கூட்டின்னு வரத்துக்கு ஸ்கூலுக்கு போனேன். அவனும் உடனே என்ன பண்ணால், இது நம்ம ஸ்கூலில் நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூல் வேன் இது சொன்னோன்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பொண்ணு அங்கே தான் படிக்குது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கூலு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால், என் ஃப்ரெண்டோட குழந்தையும் அங்கே தான் படிக்குதான், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அங்கே தான் டீச்சராக வேலை செய்கிறாளாம்மா, என் ஃப்ரெண்டு பொண்ணும் 9th படிக்கிறான். எல்லாருக்கிட்டையும் சொன்னால் கடைசியில் அவங்க ஸ்கூலில் அந்த பொண்ணு படிக்குது, ஆனால் திமிர் பூச்ச பொண்ணுண்ணா அது, மிஸ்ஸையே திட்டம். சொன்னாங்க. சரி ரைட். திருப்பி வந்து இந்த யூனிவர்சிட்டி கூட ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லும் போது, அந்த பொம்பளையை பற்றி யூனிவர்சிட்டி கூட சொல்ல, அது ஒரு பைத்தியக்காரச்சி பொம்பளை, மனநிலை சரியில்லை அந்த பொம்பளை சொல்லிட்டு சொன்னாங்க. புருஷனை விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறதுனால மனநிலை சரியில்லை. சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க மேலே நீங்கள் அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா, அந்த அலிகேஷனுக்கு அவனை ஒர்த்தா, அவன் அந்த அலிகேஷனுக்கு பேக்ரவுண்ட் விசாரிங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையை நான் காலி பண்ணிட்டோன்னே, அதுக்கு முன்னாடி அந்த உங்கள் வீட்டில் வேலை செஞ்ச பொம்பளை வந்து என்னை சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 3 days கழித்து அம்மாவை கூட்டின்னு போகிறேன். அதுக்கு முன்னாடி நாள் 3 daysக்கு அம்மாவை கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க வீட்டுக்காரன் அவங்க
அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளையோட வீட்டுக்காரன் என்னை வந்து வேவு பார்க்குறான். வெட்டு கத்தி எடுத்துன்னு வந்து என்னை வெட்டுறதுக்கு ஆள் வேவு பார்க்குறான், கொலை பண்ணுறதுக்கு வேவு பார்க்குறான். அதுக்கப்புறம் அம்மாகிட்ட சொன்னேன், அவன் கடையை காலி பண்ணிடலாமா, ஏன் இந்த மாதிரி. அப்போ கூட அம்மா என்ன சொன்னாங்க, கடையை காலி பண்ணாதே, 40,000 நஷ்டமாக போகும்னு. எனக்கு 40,000 நஷ்டமாக போனாலும் தப்பான பையன் நான் பேர் இத்தனை வருஷத்தில் நான் நல்ல பையன் டேனியலா சொன்னால், இது பெசநகர்லேருந்து கல்பாக்கம் வரைக்கும் டேனியலா நல்ல பையன், தங்கமான பையன் சொல்லுவாங்க. எல்லா சர்ச்சிலையும் கேளுங்க, டேனியலா நல்ல பையன், தங்கமான பையன், சபையில் வந்து நல்லா இருப்பான், அன்பாக எல்லாருக்கூடையும் பழகுவான், பாசமாக எல்லாக்கூடையும் இருப்பான், கேர் செல்லில் இருப்பான், யூத் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுவான், ப்ரேயர் செல்லில் அட்டென்ட் பண்ணுவான், அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சர்ச் பாஸ்டருக்கும் என்ன டேனியல்னால் பிடிக்கும். ஏன்னா நல்ல பையன், தங்கமான பையன், வெகுலி, ஒன்றும் தெரியாதவன். எல்லா சர்ச் பாஸ்டருக்கும் தெரியும். ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறார், போயிடலாம் வா, போலீஸ் போகலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா, நம்ம பார்த்துக்கலாம். இல்லை பாஸ்டர், வானா பாஸ்டர், ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் நியாயத்தீர்ப்பார், ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு நான் சொல்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அலிகேஷன் ஒருத்தவங்க மேலே வைக்கிறீங்கன்னா அது ஒர்த்தா இன்னான்னு சொல்லிட்டு அந்த அலிகேஷனுக்கு வைங்க. ஆனால் நீங்கள் அந்த அலிகேஷனுக்கு வைக்கிறது, இப்போ நாளைக்கு திடீர்னு வந்து இன்கேஸ் நீங்கள் அந்த அலிகேஷன் நீங்கள் வச்சிங்க, ஒன்றும் இது கடையை காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதோட முடிஞ்சிடுச்சு. திடீர்னு என்ன பண்ணுச்சு, அவங்க 9th படிக்கிற பொண்ணு என்னை வந்து வேவு பார்த்துது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே அவங்க அப்பா வீட்டு சைடில் கீழே ஒரு ப்ளூ கலர் கார் தொடச்சின்னு இருப்பேன். இப்படி வரும், அங்கேருந்து வரும், நேராக வந்து மேலே ஏறாது, இப்படி எட்டி பார்க்கும் நான் துடைக்கிறேன்னா இல்லையான்னு. துடைக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே மேலே போவோம். கொஞ்ச நேரம் கழித்து இப்படியே வரும், நான் அந்த காரை முடித்து அடுத்த காருக்கு போவேன். இப்படியே வந்து ஒரு சந்து மூட்டு அடுத்த சந்தில் வந்து நான் துடைக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம். நான் என்ன பண்ணேன், அந்த காரை துடைக்கிறது காலையில் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நான் 4 மணிக்கு வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த காரை. இல்லை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் தான் துடைப்பேன். அந்த பொண்ணுக்கு நான் பார்த்து பயந்துன்னு, நான் அந்த 9th ஒரு சின்ன குழந்தைய பார்த்து நான் பயந்துன்னு போகணுன்னு அர்த்தம் இல்லை, அதை விட்டு ஒதுங்கி போகிறேன். நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன். இப்போ என்ன அலிகேஷன் அவங்க அம்மா சொல்லிச்சு, இப்போ என்னோடய அலிகேஷன் அந்த பொண்ணை வச்சு என்னை அலிகேஷன் பண்ணிச்சு. நாளைக்கு எந்த நிலைமை யாருக்கு வரும் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் எந்த நிலைமை யாருக்கு, நம்ம படுத்தோன்னே நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு பைபிள் ஒன்று போட்டிருக்குது ஒரு வார்த்தை, நாசியில் சுவாசமாக உள்ள மனுஷன் நம்பாதே, ஆண்டவரை மட்டும் நீ நம்பு, மனுஷனை நீ நம்பாதே, அவன் மூச்சு எப்போ வேணாலும் நின்றுடும். நீங்கள் அலிகேஷன் வைக்கிறீங்க, அது நான் தப்பு, நான் உங்கள் அந்த அலிகேஷனுக்கு அவன் ஒர்த்தா? நான் இது இல்லாமல் ஹேண்டிகேப் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், ஹேண்டிகேப் ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு கை ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு லெக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
நான் நீ கேப் போடலன்னா என்னால் தாங்க முடியாது வலி. ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன ரீசனோ அதுக்கு அந்த ரீசன் வச்சுருங்க. ஆனால் அந்த அந்த அலிகேஷனுக்கு அவங்க ஒர்த் இல்லாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அலிகேஷன் இப்போ நீங்கள் நீ வந்து என் பொண்ணை வெறுக்கி பார்க்குறான் நீ சொன்னால் நாளைக்கு அப்படியே உனக்கு சுற்றி உனக்கு தான் வரும். அந்த இவன் தப்பே பண்ணாதவன் போய் நான் தப்பே பண்ணல, ஆனால் நீ என்னை காயப்படுத்திட்ட, எனக்கு என்னை மன அழுத்தத்தை கொண்டு போய் விட்ட. நாளைக்கு அந்த மன அழுத்தம் நான் இப்போ பட்ட மன அழுத்தம் நாளைக்கு உனக்கு வரும்போது உன்னால் அதை தாங்க முடியாது. உன்னால் இப்போ நான் பலனோடு இருக்கிறேன்னா இது வந்து ஆண்டவருக்கு கிருபை. தைரியமாக இருக்கிறேன்னா ஆண்டவரோட கிருபை. எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், இந்த லேடியால் நம்ம எல்லா சர்ச்சிலையும் வந்து என்னை பற்றி தெரியும். இப்போ சாட்சி சொல்கிறேன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து சாட்சி சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார், இப்படி பண்ணாருன்னு. ஆனால் நாளைக்கு இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணல, அவங்கள நீங்கள் தப்பு பண்ண நீங்கள் காமிச்சிங்கன்னா, அந்த காயப்படுத்துனீங்கன்னா, அந்த அடிச்சிங்கன்னா, அந்த வலியும் வேதனையும் நாளைக்கு நீங்கள் படும்போது அந்த வலி வேதனை இன்னும் அதிகமாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி நான் பட்ட வலியும் மறந்துடலாம், ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் வச்சுருப்பார் பரலோகத்தில். நான் இறந்து போனாலும் எனக்கோசம் நியாய தீர்ப்பு உன்கிட்ட கேட்பார். நீ இறந்து போகும்போது உன் ஆத்மா உன்னோட ஆவி மேலே வரும்போது நீ பாவம் செஞ்சதுக்கு பதில் அடி உனக்கு இந்த பூலோகத்திலே உனக்கு கொடுத்துருவார். ஒருத்தவங்க மேலே நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா, நான் பிரதர் நீங்கள் கார் சரியாக துடைக்க மாட்டான், காசு வாங்கி ஏமாற்றிட்டான் சொல்லியிருந்தா கூட நான் தாக்கு பிடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் நான் யாரையும் ஏன் விட்டு தான் போயிருக்கேன், யாருக்கிட்டையும் நான் காசு வாங்கி ஏமாத்தலை. நான் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துன்னு இருக்கேன் இது வரைக்கும். மனுஷனாக பிறந்தா தப்பு தான் செய்வான். ஆனால் அந்த லேடி பண்ண தப்பு இது பெரிய தப்பு. ஒரு நான் ஒன்று கேட்குறேன், புருஷன் விட்டுட்டு போய் தனியாக இருக்கிற லேடிஸுங்கக்கிட்ட நான் கேட்குற கேள்வி இது ஒருத்தவங்க உங்களை பிடிக்கலைன்னா அவங்க விட்டு நீங்கள் விலகி வரதான் பாருங்கள். அவங்க மேலே நீங்கள் காயப்படுத்தாதீங்க. இப்போது நான் இருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு அக்காவை எனக்கு பிடிக்கலை, நான் ஒதுங்கி வந்துடுவேன், அவ்வளோதான். நான் ஒதுங்கி வராமல் அந்த அக்காவை போட்டு நான் தொல்லை பண்ணின்னு அந்த அக்கா என்னை போட்டு தொல்லை பண்ணின்னு இருந்தால் 2 பேரும் மனசு தான் காயப்படும். ஆனால் இந்த லேடி பண்ண விஷயம் பெருசாக கட்சியில் சப்புன்னு போயிடுச்சு. இந்த ரீசனுக்கு தான் அவங்களுக்கு நான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணும் போது தான் அடுத்தடுத்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக வரும். அடுத்தடுத்து நான் என்ன பேசணும், நான் எதனால நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்தது நம்மளால் முன்னேற முடியும்
என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அதெல்லாம் சொல்ல முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.